குரல் டாக்கீஸ். குரல் டாக்கீஸ் வழங்கும் கவிஞர் மருதுபாண்டியனின் அல்லா ரக்கா ரஹ்மான் அந்தாதி வடிவில் ஒரு கவிதை தொடர். கேட்டு மகிழுங்கள். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம். நகலாயிருப்பதற்கு நாட்டம் இல்லாதவர் அசலாய் மாறுவதில் அதிசயமில்லையே. பிறரது நகலாய் வாழ்வதையே ரகுமான் வலுவென்று நினைக்க, அந்த அவதூறு போக்கவே புது அவதாரம் எடுக்க, புவி எப்போதுமே புதுமைக்கு பூச்செண்டு கொடுப்பதை நிறுத்துவதே இல்லை. ஆதியின் முதல் அத்தியாயம் தொடங்கி இயல்பு ஒன்றாயினும் ஏன் குரங்கினம் நாகரிகம் அடையவில்லை? தோன்றிய நாள் முதலே உயிர் வாழ மனித இனம் உழைக்க வேண்டியிருந்தது. உழைத்து களைத்த ஊமை விழிகள் கலைகள் மூலமாய்த்தான் கதைகள் பேசின. கலைகள்தான் அவன் காயங்களுக்கெல்லாம் களிம்புகள் இட்டன, மௌனத்தை கூட மொழிபெயர்த்தன. அதற்கு முன் சமிக்கையே அவனது சகலமுமானது. குறிகள் காட்டிய குறைகளை போக்க ஒலிகள் வந்து உதவத் தொடங்கின. ஒலிகள் கூட ஓரிரு இடத்தில் உதவாமல் போக மொழிகள் வந்து வழிகள் காட்டின. விலங்குகள் நம்மினும் வேறெனக் காட்ட, மனிதனே மண்ணுக்கு வேறெனக் காட்ட தெளிவாய் மனித இனம் திட்டம் போட்டது. மொழியால் தன்னை சுற்றி வட்டம் போட்டது. ஆனால் மொழிகளால் வளர்ச்சியில் உழன்றவனின் வலக்கரம் பிடித்தாலும் அயற்சியில் கிடந்தவனை ஆற்றுப்படுத்த முடியவில்லை. மானுடம் விலங்கிடமிருந்து வேறுபட்டது மொழியால், மீண்டும் விலங்கினமாக மாறாதிருந்தது இசையால். ஆம், மொழி பயன்பட்டது தொடர்பு கொள்ள, இசை பயன்பட்டது தொடர்ந்து செல்ல. இசை மானுடம் கண்டுபிடித்தது அல்ல, மானுடத்தை கண்டுபிடித்தது. மனிதனை ஏற்றிய ஏணியில் மொழி முதல் படியெனில் இசை இரண்டாம் படி. அதை உணர்ந்த தமிழ் இயலை முதலில் வைத்தது, இசையை இரண்டில் வைத்தது. அண்டத்தின் ஆதிமொழி தமிழென்பதில் ஆச்சரியமல்லவே. எம்எஸ்வி தமிழ் கூறும் நல்லுலகை தாளம் போட வைத்தவர், கதை பாடும் கூட்டத்தை கானம் பாட வைத்தவர். காடே உணவாயினும் உணவிற்காக காடுகளைச் சுற்றுமாம் ஆணைகள். அதுபோல்தான் நம் மக்கள் இங்கும் பாடல்கள் நிறைத்தன பட்டி தொட்டியை. இருந்தும் நம் இனம் பராக்கு பார்த்தது பம்பாய் சிட்டியை. அப்போதுதான் ராஜா வந்தார், பல ராகங்கள் தந்தார். அந்த ராகங்கள் வெறும் ராகங்கள் அல்ல, நம் தாகங்கள் தீர்த்த மேகங்கள். ஒரு கையில் மேற்கிசை, மறு கையில் மக்கள் இசை, இரண்டையும் குழைத்து இசையாக்கினார். பிரிக்கவே முடியாமல் இசையோடு பாமரனை இனமாக்கினார். வாடிய பயிருக்கு வானத்தைப் போல கனத்த மனத்திற்கு கானத்தை கொடுத்தார். பட்டினி கிடந்த பாமர கூட்டத்தை பந்திக்கு அழைத்து வந்து படையலே வைத்தார். மெல்லிசை மன்னர் ஏழை எளியோர்க்கும் இசையாடை நெய்தார். இளையராஜாவோ எண்ணிலடங்கா புதுமைகள் இசையிலே செய்தார். இருவரும் இசையில் ஏற்படுத்திய மாற்றம் 8 திக்கும் சென்று இதயங்கள் வென்றது. ஆனால் ஏற்ற மதி இருந்தும் ஏற்றுமதியாகாமல் இசைக்கீற்று எல்லாம் இங்கேயே நின்றது. இங்கிருந்து இசையை ஏற்றுமதி செய்ய, உலகு எங்கெங்கிலும் அதை இடிமழையாய் பெய்ய காலம் ஒரு கலைஞனை காத்தது கருவில். அவனை ஆளாக்கிவிட்டது அபிபுல்லா தெருவில். ரகுமான் அண்மையில் தன் வீட்டை கண்டு வந்தாராம். மனதில் உண்மையில் வலியை சுமந்து வந்தாராம். அங்கே அவர் வாழ்ந்த வீடு கொஞ்சம் தாழ்ந்த வீடு. அரை மணி நேரம் அடைமழை பெய்தால் ஆற்றைப் போல வெள்ளம் சூழ்ந்த வீடு. அப்பா கொஞ்சம் கொஞ்சமாய் பணம் சேர்த்து, குருவிகளைப் போல் தினம் சேர்த்து மிச்சம் பிடித்து கட்டிய வீடு. மழை உச்சம் பெற்றால் கொட்டிய வீடு. பாத்திரம் வைத்து மழையை ஏந்துவார்களாம். அப்படி ஏந்தினால் ராத்திரியெல்லாம் எப்படி தூங்குவார்களாம்? கவலைக்கு வீடே காரணமாக இன்னொரு வீட்டிற்கு இடம்பெயர்ந்ததும் கண்ணீரெல்லாம் காணாமல் போக காய்ந்த மரம் கொஞ்சம் காய்க்கத் தொடங்கியது. அதற்கு முன் வாரா இன்பமெல்லாம் வாய்க்கத் தொடங்கியது.
ஆண்டு 1966. மனிதர்கள் வாழ்க்கைச் சுழற்சியில் வட்டமடித்துக் கொண்டிருந்தார்கள். வால் நட்சத்திரத்தை வானம் பார்த்து வருடங்களாகி இருந்தது. புவியீர்ப்பு மயக்கத்தில் சூரியனை வழக்கம் போல சுழன்று கொண்டிருந்தது பூமி. மன்னர்கள் யாரும் அருளவில்லை. தேவகுமாரன் மண்ணில் அருளவில்லை. ஜனவரி 6ஆம் நாள் மனித உடலில் ஒரு ராகம் பிறந்தது. பிறந்தவுடன் அந்த தேகம் அழுதது. அழுகையல்ல, அது ஆலாபனம். இசைத்துறை அதன் பின் என்றும் கண்டது அவரோகணம் அல்ல, ஆரோகணம். ஆரோகணத்தின் அடிப்படை இவனுக்கு அப்பாதான் தந்தது. அப்பா கொடுத்த இசையும் இவனிடம் தப்பாமல் வந்தது. இவன் அப்பாவும் இசையோடே ஊர்ந்தவர். ஆர்.கே. சேகர் எனும் ராஜகோபால குலசேகர் மின்துறையில் இருந்த போதும் தன் துறையை விடாமல் பண்துறையையே தன் பாதையாக்கினார். வாசிப்பில் ஓர் உலா அவர் வந்த இடம் கேரளா. தமிழனாயினும் மலையாளம்தான் அவரின் கலை ஆழம் கண்டு அங்கீகரித்தது. அந்த கலைஞனுக்கு மகுடம் தரித்தது. உதவிக்கு பேர் போனவர், உழைத்தே உயர்ந்த பதவிக்கு தேர்வானவர். இசையமைப்பாளராயாக அயராது இரவு பகலாய் உழைத்தார். தன் எண்ணத்தை உண்மையாக்க உதவிக்கு இரவு பகலை அழைத்தார். இறுதியில் இசையமைப்பாளராகும் வரம் கிடைக்க, அத்துடன் வாழ்க்கை துணைக்கும் வரன் கிடைக்க கஸ்தூரி அவரது கரம் பிடித்தார். ரகுமானை ஈன்றது கஸ்தூரி. காஞ்சனா, திலீப், பாலா, ரேகா இவை 4 தான் அவர் பெற்ற நான்மணிக் கடிகை. வாழ்க்கை என்ற வன்மை போரில் அவர்கள் வாழத் தொடங்கியது மயிலாப்பூரில். ஆம், முண்டக்கண்ணியம்மன் தெருவில் கண்விழித்தது இசையென்ற ஒரு வில். வளர்ந்த பின் அது எல்லோர் மீதும் எய்தது இசைக்கணை. யார்தான் போடுவது அலையெனத் ததும்பும் இசைக்கு அணை? சேகர் வேறுபாடே இசையின் வெற்றி எனக் கருதி புது புது கருவிகளை சேர்ப்பதில் கொண்டிருந்தார் உறுதி. வருமானமெல்லாம் கருவிகளாக பின்னாளில் அவர் வையம் விட்டு வலசை போக கருவிகளிட்டது அன்னம். அவ்வாறு நிகழும் என்று அவரும் கனவிலும் கொண்டதில்லை எண்ணம். அப்பாவே இசையை சொல்லித் தந்தார். மகனுக்கு ஆசையாய் சுரங்களை அள்ளித் தந்தார். அவன் அன்னம் உண்ணும் உண்ணம் ஆரோகணம் உண்டான். இதழை திறந்தால்தான் மொட்டு மணக்குமா? சிறகை திறந்தால்தான் சிட்டுப்பறவையா? ஆம், ஆகாரம் முன்னே அகாரம் எடுத்தான். இசையை வாசிக்க அகவை 4 அவதாரம் எடுத்தான். அகவை ஏற ஏற எல்லோரையும் ஈர்த்தான். நிறுத்தாமல் பாடும் சுரத்தால், நிற்காமல் ஓடும் கரத்தால். விண்ணை அசைக்க விரல்களிலிருந்தது துடிப்பு. இவன் பண்ணை கேட்டு தன்னை மறந்தது படிப்பு. தந்தைக்காக அவன் வாசிப்பதைக் கண்டு எல்லோரும் அறிந்தனர், விளைகின்ற பயிர் முளையில் தெரிந்துவிடும் என்பதை. அப்போது அவனது அகவை தாண்டவில்லை 9. தந்தை விரலில் அவன் கொண்ட திறமையைக் கண்டார். மகனின் திறமையால் மார்தட்டி கொண்டார். யார்வாய் சொல்லி மெய்த்ததோ, ஊர்வாய் கொள்ளி வைத்ததோ, வளர்ச்சியில் பல பேர் கண்பட்டது. அப்பாவின் வயிறும் புற்றாலே புண்பட்டது. அவர் இல்லை என்றால் அக்குடும்பம் வாழ்விழந்து சுவரிலே முட்டிக்கொள்ளும். வறுமையை ஆடையாய் கட்டிக்கொள்ளும். சுற்றம் எதுவும் சேர்க்காத அவரை சொற்களாலேயே சுட்டிக்கொள்ளும் என்பதை ஒற்றை கணமும் எண்ணாது வாழ்ந்தார் தினமும். காலத்தின் கண்களுக்கு காருண்யம் கிடையாதே. அடைமழைக்கு காணாமல் ஆரண்யம் கிடையாதே. எப்படியாயினும் இழப்பு நேரும் எல்லோர் வாழ்க்கையிலும். இழப்பை நினைத்து ஏங்கி கிடந்தால் எப்படி வாழ்க்கை எழும்? வேலை வேலை என்று வேளைக்கு வேளை உண்ணாமல் உறங்காமல் உழைத்தார். உடலளவில் துரும்பாய் இழைத்தார். அவர் விழித்திருக்கும் நேரத்தை வேலை தின்றது. நரகத்தை கைக்கொண்டு நாளை நின்றது. முன்னாளில் அவரும் வெல்வதற்கு அணுதினமும் துடியாய் துடித்தார். பின்னாளில் வலியால் சொல்வதற்கு முடியாமல் துடியாய் துடித்தார். பாவம் என்று கருத்தை ஏற்று பல நாள் அமைதி காக்குமா கூற்று? குடும்பத்தோடு இறுதி வரை இருக்காமல், கொடுமையான வயிற்று வலி பொறுக்காமல் பிள்ளைகளை மறந்து போனார். பெருவலியால் இறந்து போனார். இல்லறம் என்ற இசையும் அன்று சுதியற்று போக
அவர் இழப்பிற்கு பின் ஏனைய உயிர்கள் கதியற்றோராக அம்மா அல்லாடினார். இல்லத்தை தனியாய் பார்க்க முடியாமல், அவர் இல்லை என்பதை ஏற்க முடியாமல். குரல் டாக்கீஸ் வழங்கும் கவிஞர் மருதுபாண்டியனின் அல்லா ரக்கா ரஹ்மான் அந்தாதி வடிவில் ஒரு கவிதை தொடர். கேட்டு மகிழுங்கள். குரல் டாக்கீஸ்.